இதை ஏன் நியூசிலாண்டோட ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அது எனக்கு தெரியுது. அது ஏன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நியூசிலாண்டில் இருக்கிற டியூரி ஹில் மெமோரியல் டவர். இந்த டவர் வந்து ஏன் மெமோரியல் டவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அது என்ன அப்படின்னா 1925 வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் வந்து 513 இளைஞர்கள் வந்து அந்த வேர்ல்டு வாரில் இறந்து போயிட்டாங்க. அவங்கள வந்து ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் இந்த டவரை வந்து கட்டியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த டவரை கட்டினதும் வந்து கடல் மண் யூஸ் பண்ணியிருக்காங்க, பாறை துண்டுகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் ஒரு அழகான டவரை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரியை விடு, நீ ஈஃபில் டவர் அப்படின்னு தானே சொல்லி ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் என்ன இது சொல்லிட்டு இருக்க அந்த கதைக்கு வா, அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த டவரில் வந்து மொத்தம் 176 படிக்கட்டு இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஏறி போய் பார்த்தோம்னா மேலே வந்து சூப்பராக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து இவ்வளோ படி ஏறி வந்து கீழே விழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கம்பி வச்சு க்ளோஸ் பண்ணி இங்கே இருக்கிற வியூ எல்லாம் வந்து அழகாக பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பியில் தாங்க நான் சொன்ன அந்த ஈஃபில் டவரோட அழகே இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு படி ஏறி அங்கே இருக்கிற ஜன்னல் வழியெல்லாம் என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்து கஷ்டப்பட்டு வந்து மேலே ஏறி வந்தாச்சு. பாருங்க, மேலே ஏறி வந்த உடனே நான் சொன்ன அந்த கம்பியெல்லாம் தெரியுது இல்லையா, அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா லாக் இருக்கும். எல்லாமே வந்து அந்த பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. அது எதுக்கு அப்படின்னா வந்து இதுக்கு வந்து லவ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கல்யாணமான 2 பேரோ இல்லை லவ் பண்ணுற 2 பேரோ ரெண்டு பேராக சேர்த்து அவங்களோட நேமையும் சேர்த்து அந்த வந்து லவ் லாக் மாதிரி அதை போட்டு வச்சுருக்காங்க. இந்த லவ் லாக்கை வந்து ஃபஸ்ட்டு யார் போட்டான்றதும் தெரியாது, கடைசியாக இப்போ யார் போட்டாங்கன்றது தெரியாது. குத்து மதிப்பாக ஒரு 500 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அதுவும் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது. எல்லாத்தையுமே வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கும் போது இந்த விண்டோ வழியாக பாருங்கள், அந்த சைடு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஸ்டெப் வச்ச மாதிரி தெரியுது இல்லையா, அது வந்து லிஃப்ட் தான். டவரில் இருந்து அது பார்க்கும்போது எவ்வளோ குட்டியாக அழகாக தெரியுது இல்லையா. இங்கேருந்து பாருங்கள் அந்த வியூஸ் எல்லாம் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். நம்ம அந்த டவரில் இருந்து பார்த்த லிஃப்ட்டு வந்து 1919 வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து போகிறதுக்காண்டி தனியாக ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். தனியாக வந்து ஆப்ரேட்டர் இருக்காங்க. அவங்க என்ன டைமில் சொல்கிறாங்களோ அந்த டைமில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு வந்து $2, சின்னவங்களுக்கு வந்து $1. இந்த டவரில் இருந்து வந்து இந்த லிஃப்ட்டை வந்து நம்ம பார்த்தோம். எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சுல. இப்போ இந்த லிஃப்ட்டில் இருந்து அந்த டவரை வந்து பாருங்கள், அதுவும் அழகாக இருக்குல்ல. இதுதான் இந்த இடத்தோட குட்டி ஸ்டோரி. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சன்ஷைன், ஃபீல் த பெஸ்ட் டைம். பாய்.